இப்போ நான் உங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்ல போறேன். இந்த ஒரு விண்டு மில்குள்ளேயும் ஒரு ஃபேக்டரி இருக்கு. அதாவது பெயிண்ட் ஃபேக்டரி, ஆயில் ஃபேக்டரி, அப்புறம் இன்னொரு ஃபேக்டரி சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. இப்போ நாங்கள் உள்ள போகவா வேணாமா இனிமேல் டிசைட் பண்ண போறோம். இதுக்குமே என்ட்ரி ஃபீஸ் இருக்கு உள்ள போறதுக்கு. பட் போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஸோ இப்போ என் பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு விண்மில்லு. அது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மரத்தை வெட்டி இது கட் பண்ணி அந்த நமக்கு பிளைவுட் வரும்ல, எதுக்குன்னா சிம்பிளாக சொல்லணுமா சாமில், அதுக்காக அந்த விண்மில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உட்காந்துருக்கேன்ல, இந்த மாதிரி மரத்தை தான் அந்த உள்ள வெட்டி அந்த ப்ராப்பர் ஷேப்பு கொண்டு வருவாங்க. வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்டரி. இது வந்து உள்ள இப்போ ஆப்ரேட்டிங்ல இருக்கு. அதனால இது வந்து €6 சார்ஜ் பண்றாங்க உள்ள போறதுக்கு. அண்ட் ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா ஹாட் சாக்லேட். உள்ள போனா பார்ட்டி பண்ணிட்டு போனா இப்போ கேட்டு வா. இல்லி ரீல்ஸ் இருப்பான். கிங்ஸ் டேவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தான் ஊருக்குள்ளே இருக்கும் போல. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் விண்மில் எல்லாமே, இது எல்லாமே ஃபேக்ட்ரிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக முன்னாடி காலத்தில் எப்படின்னா இந்த பக்கம் ஃபார்மிங்கு, ஆல்சோ ஃபேக்ட்ரி ஏரியா இங்கே இருக்குது. ஃபேக்ட்ரின்னு பார்த்தோம்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது, பெயிண்ட் ஃபேக்ட்ரி, மில்லு, அடுத்து துணி நெய்கிறது, இது மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியும் இந்த இடத்துல வந்து வரிசையாக வச்சுருக்காங்க. அதுக்கு தான் இந்த விண்மில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நதிக்கு அந்த பக்கம் ஃபுல்லாமே ஊர். ஸோ ஊர் அந்த பக்கம், ஃபேக்ட்ரி இந்த பக்கம். இப்படி ஒரு ப்ராப்பராக வந்து அப்போயே பிளான் பண்ணி ரொம்ப வருஷமாக இங்கே தான் ஃபேக்ட்ரி அண்ட் விவசாயம் அண்ட் ஊர் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஊரில். இன்னைய ஐ டு ஐ கான்டாக்ட்ல இருக்கு. எவ்வளவு குட்டையா இருக்கு பாருங்களேன். நம்ம ஊர் ஆடுக்கு இவ்வளோ பெரிய சைஸ் ஆடுக்குலாம் வந்து எவ்வளோ கால் பெருசா இருக்கும். இது வந்து எவ்வளோ சின்னதா ஷார்ட்டா இருக்கு. அவங்களாம் புல்ல பிடிங்க அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன கொடுக்குறதுலாம் வேற எதுவுமே எக்ஸ்டர்னல் ஃபுட்ஸ் ஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ நெதர்லாண்ட்ஸ், அதாவது ஹோலாண்டோட ஒரு பாரம்பரியமான ஒரு வீட்டோட பேக்யார்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஷூ ஃபேக்ட்ரிலாம் பார்த்தோம்ல, அந்த வுட்டன் செப்பல், ஸோ பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு இது யூஸ் பண்ணியிருக்காக வச்சுருக்காங்க. ஸோ இது லைவாக இருக்கிற வீடு தான். இது வந்து கார்டனிங் ஒர்க்குக்காக இந்த மாதிரி ஸ்பேர் ஷூவு, பேக்யார்டை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது பார்க்க உங்களுக்கு ஃபேக் மாதிரி தெரியலாம், ஆனால் அது உண்மைக்கே ஒரு சேவலுக்கு நிற்கிது, மெல்ல நிற்கிது பாருங்கள். அதுக்கு தெரியும் நம்ம அது வீடியோ எடுக்கிறோன்னு. அதுக்கு எதாவது சவுண்டும் கூடும். இப்போ தெரியாம நிற்கிது பாருங்க. இதுவும் அதிகம் பார்த்தியா, பேக்கே ரொம்ப அழகா இருக்கு. உட்காந்து டீ சாப்பிட்றதுக்கும், அடுத்து ஒரு சின்ன விண்மில்லும் செட்டப் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்பயும் ஒரிஜினலாக வீட்டில் இருக்கிறது. ஃபைனலி நாங்கள் ஒரு விண்மில் ஃபேக்ட்ரிக்கு பே பண்ணி உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இது வந்து ஒரு ஆயில் மில். நம்ம ஊரில் செக்கெல்லாம் வந்து மாடு தான் சுற்றி பார்த்துருக்குறோம். பட் இங்கே விண்மில் வந்து செக்கு ஆட்டுது. அது எப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனில். சூப்பராக இருந்தது. இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தொடர்ந்து பாருங்கள், இல்லைன்னா வந்து லாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. அங்கே ஜாண்டம்ன்ற ஒரு அழகான ஊரை பற்றி சொல்லியிருக்கிறேன் பாருங்களேன். சீட்ஸ் கொட்டுறது கம்மி, ஃப்ளாக் சீட் கொட்டுறாங்க நினைக்கிறேன். எப்படி நம்ம ஊர்ல வந்து மாடு வந்து செக்ல ஆட்டும்ல, நம்ம ஊர்ல வந்து மேன் பவர் நிறையா அப்படின்றனால அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இங்க வந்து விண்மில்ல யூஸ் பண்ணி செக்க ஓட விடுறாங்க பாருங்களேன். பியூர்லி வுட் தான், வுட் அண்ட் மெட்டல் தான். இதான் எப்படி யோசிச்சு பில்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. தண்ணி ஊத்துறாங்களா? என்ன தண்ணியா என்னையா எப்படி இறக்குது பாருங்க. உள்ள தள்ளி விடுதோ. ஃபுல்லா அரைச்சிட்டாங்க. அங்க இருந்தெல்லாம் என்ன வடியில நான் நினைச்சேன், இப்படி ஆட்டி அதுல இருந்து என்ன வடின்னு நினைச்சேன். அடுத்து பக்கத்துல வச்சிருக்காங்க.
நல்லா அரைச்சிட்டாங்கன்னா இல்ல இது சூடா இருக்கு தீல இது பண்றாங்க என்ன வருமோ மூஞ்செல்லாம் கரியாகி இருக்காது 60-80°C பை மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா பை ஃபுல்லா அரைச்ச விதைய எடுத்து ஒரு பைக்குள்ள போடுறாங்க மறுபடியும். புளிய போறாங்களா? பாருங்க அதை அடிச்சா 2 பக்கமும் போய் நசுக்குது. அதான் இதுதான் அந்த இது சொல்றாங்கல்ல கோல்ட் பிரஸ் ஆயில்னு. வுட்ல இப்பெல்லாம் ஊர்ல மிஷின்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா மெட்டல்ல புழிஞ்சு எடுக்கிறாங்க. அப்பெல்லாம் வுட் பிரஸ் தானே. இதான் ரொம்ப ஹெல்தின்னு சொல்லுவாங்க வுட்ல பண்றது. இங்க பாருங்க எண்ணெயா 2 இதுலயும். இப்ப இதை அடிச்சா அதை எடுக்கிறாங்களா? கட்டைய வெளியே எடுக்கிறாங்க. இது நல்லா நசுங்கி போய் கிடக்குது. இங்க பாரு புண்ணாக்கு தானே. இங்கேயே மாட்டுக்கு தான் கொடுப்பாங்க போலயே புண்ணாக்க. எல்லா ஊர்லயும் மாடுதான் சாப்பிடுமா? நல்லா இதெல்லாம் இந்த புண்ணாக்கெல்லாம் நல்லது இல்ல மாடுக்கு ரொம்ப. என்ன கிணறு மாதிரி வச்சு ஊத்துறாங்க. எப்ப இந்த எண்ணெய பார்க்கவே எப்படி இருக்கு. தேவையானப்போ அப்படியே பம்ப் அடிச்சு எடுக்கிறாங்க. இல்ல அவங்க வச்சிருக்கிற வாலி இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இதா இருக்கு. இது ஜாண்டம்ன்ற ஒரு ஊர்ல இருக்கிற இன்டெல் ஹோட்டல்ஸ். இதோட ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா வந்து இது ரொம்ப ஃபேமஸ். இங்க ஸ்டேயிங்க்குமே நிறைய ரிவ்யூஸ் இருக்கு அண்ட் வியூ பாயிண்டாவுமே இந்த இடத்துக்கு வந்துட்டு பயங்கர ரிவ்யூஸ் இருக்கு. ஸோ இங்க அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்க தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது எல்லா பில்டிங்ஸுமே இதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒன்று யூனிக்காக ஒரு மாதிரி இருந்தது. மோஸ்ட்லி க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து அதர் கலர்ஸுமே நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்க்க அழகாக இருந்தது. போத் ஜான்சான்ஸ் அண்ட் ஜாண்டம் 2 ஊரையுமே ஒரே நாளில் விசிட் பண்ணிடலாம். பிகாஸ் ஜான்சான்ஸ்லேருந்து ஜாண்டமுக்கு ஒரு பஸ் இருக்குது. டிரெக்ட் பஸ் தான். அதை பிடிச்சோன்னா நம்ம வந்து இந்த 2 இடத்தையுமே ஒரே நாளில் பார்த்துடலாம். 2மே அமேசிங்காக இருந்தது. இதை தாண்டி நிறைய இடம் இருக்குது நெதர்லாண்ட்ஸில் விசிட் பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்கள் நெதர்லாண்ட்ஸ் ஐட்னரின்ற எங்களோட பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னென்ன புக்கிங்லாம் பண்ணேன் முன்னாடியே அங்கே போகிறதுக்கு, ஸோ எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். காஸ் செக்ஷனில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நாங்கள் யூகேல இருக்கிறோம். பட் நாங்கள் வந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நிறைய ட்ராவல் விளாக்ஸ் அண்ட் ஆல்சோ லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம்.
கண்டிப்பாக கால்சாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.